ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் மாதிரி பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே பிளேஸ் இந்த பிளேஸ் தான். அதே மாதிரி ரொம்ப க்யூட்டஸ்டாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸும் இதுதான். அதை நான் உங்களுக்கு காமிக்கிட்டுமா? வாங்க. என்ன தான் வீட்டை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கோம் அப்படின்னு தோணினாலும் இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இடத்த பார்க்கும் போதே எங்கள் மைண்டே ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். பிகாஸ் நாங்கள் எடுத்த கோர்சஸ் அப்படி ஒரு கோர்ஸுக்கும் ஒரு ஷெட்டு ஒரு பிளேஸு அப்படின்னு சொல்லி அழகழகாக நிறைய இடம் இருக்கும். அதே மாதிரி இந்த குட்டி குட்டி சிக்ஸோட விளையாண்டுக்கிட்டு அதுங்களோட சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுங்களுக்கு சாப்பாடு தினமும் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும். உனக்கும் எனக்கும் படத்தில் த்ரிஷா ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு சுற்றி இருக்க கோழிங்க, இந்த மாடு, ஆடு, வாத்து அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இங்கே இருக்க மாட்டுக்காக இருந்தாலும் சரி, கோழிங்களுக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நாங்கள் போய் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த வாத்துங்க வந்து நாங்கள் சாப்பாடு வச்சதும் குடுகுடுன்னு ஓடி வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ன தான் மக்களுக்கு அன்னதானம் போட முடியாத ஸ்டேஜில் இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இந்த மாதிரி வாய் பேச முடியாத உயிரினங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு போடும்போது அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டேயில் வந்து அதுங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ நாளாக இந்த வாத்துங்களுக்கு, கோழிங்களுக்கெல்லாம் இப்படி தான் சாப்பாடு வைக்கணும்னு தெரியாமல் இருந்த நாங்கள் இப்போலாம் தான் இப்படி தான் வைக்கணும், இதை தான் வைக்கணும், இப்படி தான் தண்ணி கொடுக்கணும், இதை இப்படி சாப்பிட கொடுத்தா தான் அது நல்லா சாப்பிடும், நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உயிரினங்கள்லாம் மனுஷங்க மாதிரி கிடையாது இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு பசிச்சிச்சு எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டயா இருந்தாலும் கேட்கலாம். பட் ஆனால் இங்கே இருக்க உயிரினங்கள் எப்போ பசிச்சாலும் அதுங்களால கேட்கவே முடியாது. நாங்களாக எப்போ போய் அதுங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு போடுறோமோ அப்போ தான் குடுகுடுன்னு எங்கள் பின்னாடியே ஓடி வந்து அந்த சாப்பாடை சாப்பிடும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு சும்மா ஒரு லுக் விடுங்களா, அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ தாங்க புரியுது நிலம் வச்சுருக்கவங்களாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்தில் வாழ்கிற எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி நிலம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் பேருங்கள்ட்ட தான் இந்த மாதிரி நிலம் இருக்கும். அவங்க பயிர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தினம் காடு வீடுன்னு சொல்லி 2 இடத்துக்கு மட்டும் மாறி மாறி போயிட்டு வருவாங்க. பட் ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்டலு எங்களோட ஃபார்முன்னு சொல்லி நாங்கள் 2 இடத்த சுற்றி வரோம். வர வழியெல்லாம் குட்டி குட்டியாக பார்க்ஸ் கட்டி வச்சுருப்பாங்களா, வெயில் அடித்தா அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு எக்ஸாம் டைமில் அதுக்குள்ளே உட்காந்து படிக்கிறதுலாம் ஒரு சுகம். இந்த மாதிரி குட்டி குட்டியான சிக்ஸு பிறந்து வரும்போது அதோட சவுண்டு ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி குழந்தைங்களை கையில் தூக்கும் போது எந்த ஃபீலிங் இருக்கும் அதே ஃபீலிங் தாங்க இந்த குட்டி சிக்ஸை கையில் தூக்கி விளையாடும் போது. இந்த இன்குபேட்டர் டெய்லி வந்து திறந்து பார்த்துட்டு உள்ளுக்கு எத்தனை சிக்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை முட்டை உடஞ்சிருக்கு, எத்தனை முட்டை விரிசலில் இருக்குதுன்னு சொல்லி அழகாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இவங்கெல்லாம் இப்போ பிறந்தவங்க தான், அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கொண்டு போயிட்டு அடுத்து குட்டி குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சக்கரை தண்ணி வாயில் வைப்போம் அதே மாதிரி இவங்களோட வாயிலையும் நாங்கள் சக்கரை தண்ணி கொடுப்போம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு எக்லையும் ஒரு நம்பர் எழுதி வச்சுருப்போம். அந்த நம்பர் எழுதி வச்சவங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்போமா? அப்போ கண்டிப்பாக எங்களோட நம்பரில் இருந்து அந்த சிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் ஏன் நம்பரில் இந்த சிக்கு தான் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ சிக்ஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நாங்கள் அவங்களுக்கு வந்து சக்கரை தண்ணி கொடுக்குறோம். ஆனால் இந்த பிறந்த சிக்குலாம் கொஞ்சம் வெயிட் ஏறி கொஞ்சம் நாளாகி பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் அதுங்களுக்கு ஆரோ வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும். என்னங்க மனுஷவங்க மாதிரி ஆரோ வாட்டர் கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னா, ஏன்னா பிறந்த சிக்கு இல்லைங்க, அது வளர்ந்து வர வரைக்கும் ஆரோ வாட்டர் தான் குடிக்கணும். குட்டி குழந்தைங்க எப்படி இந்த சக்கரை தண்ணியை நம்ம வாயில் விட்டதும் நம்மன்னு வாயை அசைக்குங்களோ அதே மாதிரி தான் இந்த கோழி குஞ்சுங்களும் அழகாக அதோட வாயை வந்து அசைச்சிக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பார்க்கும், நம்மளுக்கு நல்ல தண்ணி தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் சக்கரை தண்ணின்னு தெரிஞ்சோடனே நல்லாவே வாயை அசைச்சு அதில் வச்சு பார்க்குங்க. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரூடர் செட்டப் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே கொண்டு போய்ட்டு என்ன பண்ணிடணும்னா அந்த சிக்ஸ் எல்லாம் விட்டுடணும். இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக விரிசல் விட்டுருக்கா. இதையும் நாங்கள் ஒரு டைமும் நோட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு எந்த சிக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியும். இங்கே எல்லா சிக்கும் ஒரேடியாக போட்டோன்னா ஒரு சிக்கு மேலே ஒரு சிக்கு இருந்து எல்லா சிக்கையும் சாவடிச்சிடும். அதனால் நாங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக வச்சுருவோம். இவங்களுக்கு லைட்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? அதுலேருந்து தான் நல்ல ஹீட் வருமா, ரொம்ப எதமாக படுத்து தூங்குவாங்க. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இதே மாதிரி தான் எங்களோட வே ஆஃப் கேட்டிங் போகிறதுல இருக்கும். ரொம்ப அழகாக 2 பக்கட்டும் வந்து மஞ்சள் பூவா. அடுத்து பாருங்கள், பச்சை கலரில் அந்த குளத்தையே நிரப்பி வச்சுருக்க இந்த அசோலா. இந்த அசோலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கிராமங்களில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த அசோலா. இந்த அசோலாவையும் நாங்கள் உணவாக கொடுப்போம். நம்மளும் சில டைம் சாப்பிடுவோம். ஆனால் அது என்ன கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே நாங்கள் வர இடம் ஃபுல்லாகவே இந்த தொட்டா சுருங்கி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பூ சுருங்க அதுதான். ஆனால் நான் சும்மா தொட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. குளத்துல மட்டும் அசோலா வச்சிடலாமல் நாங்களும் புதுசாக அசோலா பிட்டுலாம் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா அதுலேருந்து அடிக்கடி எடுக்க முடியாது, கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காக எங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குளம் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே அசோலாவை போட்டு வச்சுருப்போம்.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். ஆனால் என்னை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே பாருங்கள். தேங்க்யூ.